பாஸ்கர் டெல்லியிலிருந்து சென்னை வந்தார். வந்தவுடனே அவர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமையகத்திற்கு சென்று அங்குள்ள விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் அந்த தேசிய விருதை வைத்து தலைவணங்கினார். சரி, இங்கே கேள்வி வரலாம், ஏன் அவர் அப்படிச் செய்தார்? ஏனென்றால் விஜயகாந்த் ஒரு நடிகர் மட்டும் இல்லை. அவர் கலைஞர்களுக்கு ஆதரவு தந்தவர், தமிழ் சினிமாவுக்கு நிறைய பங்களிப்பு செய்தவர். அவர் இல்லாமல் இன்னைக்கு நிறைய நடிகர்கள், டெக்னீஷியன்கள், டப்பிங் ஆர்டிஸ்டுகள் இவர்கள் வளர்ச்சி அடைய முடியாது என்பதும் உண்மை. அதனாலதான் எம்.எஸ். பாஸ்கர் அவருக்கு கிடைத்த அந்த தேசிய பெருமையை தனது முன்னோடி விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து வணங்கினார். அந்த காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவியதும் ரசிகர்கள் அனைவரும் இதுதான் உண்மையான மரியாதை என்று நெகிழ்ந்தனர். பிரேமலதா விஜயகாந்த் வாழ்த்து இதோடு மட்டும் இல்லாமல் அங்கிருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து சிறிது நேரம் பேசினார். அப்போ பிரேமலதா அவர் மீது பெருமை கொண்டார், வாழ்த்துக்களும் தெரிவித்தார். இது ஒரு சாதாரண விஷயம் போல தோன்றலாம். ஆனால் ஒரு நடிகர் ஒரு விருது பெற்ற பின் தன்னோட வெற்றியை அப்படி பகிர்ந்து கொள்ளும் தருணம், அது மிகவும் அரிதான ஒன்று. ரசிகர்களின் எதிர்வினை இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களை புகழ்ந்து தள்ளுகிறார்கள். விருது வாங்கினதும் உடனே விஜயகாந்த் நினைவிடத்துக்குச் சென்றது, இதுதான் நன்றி உணர்வு என்று பலரும்